சமீபத்தில் வந்து 9th மந்த் ஒரு கேஸ் ஒன்று ரிப்போர்ட் ஆச்சு இங்கே நம்மளுடைய சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷனில். அதில் வந்து கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு சீனியர் சிட்டிசன், அவருக்கு வந்து இந்த ஆர்டிஓ சலான் வந்த மாதிரி ஒரு வாட்ஸ்அப் ஒரு லிங்க் வந்திருக்கு. அந்த லிங்க்கை அவர் ப்ரெஸ் பண்ண உடனே அவருடைய ஃபோனுடைய கண்ட்ரோல் ஃபுல்லாக வந்து அக்யூஸ்ட் கைக்கு போயிடுச்சு. ஸோ அவருடைய எஃப்டி போட்டு வச்சுருக்காரு, ஒரு 17 லட்ச ரூபா எஃப்டி போட்டு வச்சுருந்துருக்காரு. அந்த அவருடைய லைஃப் டைம் சேவிங் அது. அந்த 17 லட்ச ரூபாயை வந்து அவங்க அக்கௌண்ட்டுக்கு மாற்றி அதை வந்து ஒரு 12-13 டிரான்சாக்ஷனில் ஃபுல் பணத்தையும் வெளியே எடுத்துட்டாங்க. ஸோ அந்த கேஸை வந்து எடுத்து அதை விசாரணை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதில் வந்து நம்ம டெப்டி கமிஷனர் திருமதி திவ்யா அவங்க தலைமையில் வந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அதை இன்வெஸ்டிகேட் பண்ணதில் அவங்க வந்து என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, இந்த தவறை செய்கிறவங்க வந்து பீகார் அண்ட் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் அனலைஸ் மூலமாக கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் ஒரு டீம் இங்கேருந்து அனுப்பி நம்ம கோவை மாநகர காவல் இன்ஸ்பெக்டர் அழகுராஜா அவங்க தலைமையில் ஒரு டீம் போயிட்டு 10 பேரை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஒரு கேஸில் 10 பேரை வெளி மாநிலத்திலேருந்து அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வர்றது இது வந்து முதல் முறை. அது வந்து முதல்ல என்னுடைய அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குஜராத் மாநிலத்துடைய காவல்துறைக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் அதே சமயத்தில் திருமதி திவ்யா அவங்க வந்து இதை கரெக்டாக பிளான் பண்ணி இன்ஸ்பெக்டர் அழகுராஜா டீம் அவங்க வந்து போய் அதை கொண்டு வந்ததை வந்து நான் பெரிதும் பாராட்டுறேன் அவங்கள. இதில் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி இதுக்கு வந்து ஏபிகேன்னு சொல்கிறாங்க, ஏபிகே ஃபைல்ஸ்னு சொல்லிட்டு. இந்த ஏபிகே ஃபைல்ஸ் சம்மந்தமாக வந்து இந்த என்ன ஆகும், இந்த மாதிரி வரும் ஒரு ஆர்டிஓ சலான் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு டாட் போட்டு ஏபிகேன்னு இருக்கும். இது பெரும்பாலும் வந்து தெரியாமல் யாராவது கிளிக் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய அந்த ஃபோனுடைய கண்ட்ரோல் வந்து அவங்க கையில் போயிடும். ஸோ உங்களுக்கு எந்த ஃபோனில் மெசேஜ் இருந்தாலும் அவங்களுக்கும் போகும். ஸோ அதை வச்சு அவங்க வந்து உங்கள் ஃபோன் உங்கள் ஓடிபி வச்சுட்டு உங்கள் பாஸ்வேர்டை மாற்றலாம், உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை வந்து அவங்க அக்சஸ் பண்ணலாம், அதெல்லாம் பண்ணலாம். ஸோ இந்த முறையாக இந்த கைண்ட் ஆஃப் சீட்டிங் ஃப்ராடை வந்து ஃபஸ்ட் டைம் நிறைய பெட்டிஷன்ஸ் வந்திருக்கு. ஃபஸ்ட் டைம் வந்து இவங்க எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்குங்க. அது போடப்பட்டதோடு மட்டும் இல்லாமல் அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 லட்ச ரூபாயை வந்து இவங்க அதை கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஒரு 6.5 லட்ச ரூபாயை வந்து ஃப்ரீஸ் பண்ணாங்க. இதை அரெஸ்ட் பண்ணும்போது அவங்க வந்து ஒரு 3 லட்ச ரூபா வந்து பணத்தை அவங்ககிட்ட வந்து சீஸ் பண்ணியிருக்கிறாங்க. 311 கிரெடிட் கார்ட்ஸ், இந்த பணங்கள்லாம் வந்து அவங்க வந்து கிரெடிட் கார்ட்ஸ் மூலமாக தான் எடுக்கிறாங்க. அதையும் சீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன் ஆஃப் த ஒரு அப்ரிஷியபிள் ஒர்க் பை த கோயம்புத்தூர் சிட்டி போலீஸ். இது சம்மந்தமாக ஆக்சுவலி இனிமேல் வந்து நம்ம கோயம்புத்தூரில் நிறைய அளவு கிட்டத்தட்ட போன வருஷம் வந்து 400க்கும் மேற்பட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கோம் இந்த சைபர் கிரைம் சம்மந்தமாக. இன்னொரு சம்மந்தமாக இந்த வரக்கூடிய நாட்களில் இந்த வல்னரபிள் செக்ஷன்ஸ் யார் வந்து இதில் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக நிறைய அளவு விழிப்புணர்வு நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். பாம் த்ரெட் மெயில்ஸ் வந்து இது ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சி வச்சு பார்க்கணும். பட் இந்த பாம் த்ரெட் மெயில்ஸ் வந்து இங்கே நமக்கு மட்டும் வரல, இங்கே கோயம்புத்தூருக்கு மட்டும் வரல. இது வந்து சென்னைக்கும் வந்திருக்கு, வேறு சில ஸ்டேட்டுக்கும் போயிருக்கு. அதை பண்ணுறது யாரோ தமிழ்நாட்டிலேருந்து இருக்கவங்க தான் பண்ணுறாங்க மாதிரி தெரியுது. ஏன்னா அதில் மென்ஷன் பண்ணக்கூடிய நேம்ஸ் எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியலையோ இல்லை அங்கே இங்கே தமிழ்நாட்டில் சம்மந்தப்பட்ட நடிகைகளையோ சம்மந்தப்பட்டது தான் அந்த பாம் த்ரெட் மெயில்ஸ் வருது. இது சம்மந்தமாக ஏற்கனவே நாங்கள் ஏடிஎஸ்ன்னு ஒன்று இருக்குது, உங்களுக்கு ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட், அவங்களுக்கு வந்து இந்த பாம் த்ரெட் மெயில்ஸ்லாம் நாங்கள் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறோம். அது அவங்களும் இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்காங்க, நாங்களும் இன்வெஸ்டிகேட் பண்ணுறோம், சென்னை போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் வந்து நல்ல முன்னேற்றம் இருக்குது. அதான் இப்போதைக்கு நான் சொல்ல முடியும். எங்கள் இன்வெஸ்டிகேஷனில் நல்ல முன்னேற்றம் இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் வந்து இதை பிரேக் பண்ணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.